அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகள் சேர்ப்பானது ஜூன் 4ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு முழுக்க இதற்காக கோப்புகள் அமைக்கப்படவும் உள்ளன. மொத்தம் 9000 இடங்களில் இதற்காக கோப்புகள் அமைக்கப்படவும் உள்ளன. தமிழ்நாட்டில் தற்போது 1,25,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற்று வருகிறார்கள். இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படவும் உள்ளனர். அதன்படி கூடுதலாக 10 முதல் 15 லட்சம் பேர் வரை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்படவும் உள்ளனர். அதன்படி இந்த பயனாளிகளின் எண்ணிக்கையானது 1,45,00,000 உயர்த்தப்படவும் உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்ப படிவங்களை வழங்கும் பணிகளை மேற்கொள்ள ரேஷன் கடை ஊழியர்கள் பலரும் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த முறைகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போதும் விரிவாக்கம் செய்யப்பட்ட போதும் ரேஷன் ஊழியர்களே விண்ணப்பங்களை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களின் நேரடியாக வழங்கினார்கள். ஆனால் அதற்கு வழங்கப்பட வேண்டிய ஊக்கத்தொகையானது வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதோடு பல குடும்பத்தினர் தங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கவில்லை என்று ரேஷன் கடைகளில் தகராறும் செய்தனர். அதனால் இந்த முறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்ப படிவங்களை வழங்கும் பணிகளை மேற்கொள்ள ரேஷன் கடை ஊழியர்கள் பலரும் விரும்பவில்லை. தங்களுக்கு இந்த கூடுதல் பணிகள் தேவையில்லை என்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியுள்ளனர். மகளிர் உரிமை தொகை திட்டமானது ஜூன் மாதம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதில் கூடுதல் தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இப்போது இருக்கும் கட்டுப்பாடுகள் குறைக்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளன. அடுத்த வருடம் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து முக்கியமான பல தளர்வுகளை கொண்டு வரப்படலாம் என்றும் கூறப்படுகிறது.